வணக்கம் நண்பர்களே. ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் இன்றைக்கி 17வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 16வது பாசுரத்தில் ஆயர்பாடிகள் சிறுமிகளெல்லாம் துயிலெழுந்து கண்ணபிரானை துயில் எழுப்புவதற்காக செல்வது போல் அவனுடைய வீட்டை அணுகுவது போல் அந்த பாடல் பாடப்பட்டுச்சு. இன்றைக்கி 17வது பாடல். இந்த பாசுரம் சிறப்பு வாய்ந்தது. தானத்தின் பெருமையை சொல்லக்கூடியது. மனிதனாக பிறந்தால் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை அறிவுறுத்துவது போல் இந்த பாடல் இருக்குது. ஒரு புராண கதை சொல்லுவாங்க. தேவர்கள்லாம் சேர்ந்து பிரம்மாட்ட போய் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே பிரம்மா என்ன உபதேசம் பண்ணணும், ஏதாவது சுருக்கமாக சொல்லுங்கள். உடனே பிரம்மா தான்னுட்டார். சரி, ரொம்ப நன்றி, வருகிறேன்னு. என்னென்ன நான் சொன்னேன் தான்னா என்னென்னே தெரியல, நீங்கள் பாட்ட போகிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். உடனே தேவர்கள் சொல்லிட்டாங்க, உபதேசங்கிறது எது எங்கக்கிட்ட இல்லையோ அதுதான் கொடுப்பாங்க, எங்ககிட்ட புலனடக்கம் கிடையாது. அதனால் தான்னா தாமியதை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். தாமியதைன்னா புலனடக்கம் வேண்டும் என்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக அசுரர்கள் பார்த்தாங்க, தேவர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணிட்டார், நம்மளுக்கும் பண்ணணும்னு போயிட்டு பிரம்மாட்ட கேட்குறான். பிரம்மாவே, தேவர்களுக்கு நிகராக எனக்கு உபதேசம் பண்ணுங்க. சரி, அவரும் தான்ட்டார், அதே தான்ட்டார். அவர்களும் நன்றி வரேன், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் அப்படி கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, எது எங்ககிட்ட இல்லையோ அதுதான் உபதேசமாக கொடுப்பாங்க, எங்ககிட்ட கருணை கிடையாது, அன்பு கிடையாது, எல்லாத்தையும் அடித்து பிடுங்கக்கூடியவர்கள். அதனால் தயத்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். தயத்துவம்னா கருணை உடையவராக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. சரி, அவங்க போயிட்டாங்க. உடனே மனிதன் பார்த்தான், சும்மா விடுவானா? தேவர்கள் வாங்கிட்டாங்க, அசுரர்கள் வாங்கிட்டாங்க, நம்ம போய் பிரம்மாட்ட உபதேசம் வாங்கின. பிரம்மாவே, எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் அதே தான் சொல்லிட்டார். உடனே நன்றின்னு கிளம்ப, என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எது எங்கிட்ட இல்லையோ அதுதான் நீங்கள் கொடுப்பீங்க. எங்ககிட்ட தானம் கொடுக்க பண்பு அதிகமாக கிடையாது, அதனால் இந்த தானம் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோம். அப்போ தானம் செய்கிற பண்பு மனிதர்கள்ட்ட இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அப்படி இருந்தால் என்ன பெருமைன்னு பாருங்கள். ரகுகுல சக்கரவர்த்தி பணத்தை, பொருள் செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுப்பானான். அவனுடைய பரம்பரையில் தான் ராகவனான ராமபிரான் பெருமை பெற்றான் இல்லையா. எதுகுல சக்கரவர்த்தி அள்ளி அள்ளி கொடுப்பான், அந்த பரம்பரையில் தான் கண்ணபிரான் தோன்றினான். இந்த அள்ளி அள்ளி கொடுத்த பிறந்தான் இல்லையா எதுகுல மன்னன். ஆனால் வளர்த்த யாதவகுல மன்னனான நம்ம நந்தகோபனும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். அவனை பெருமை செய்ப்பதற்காக கண்ணன் அங்கே பிறந்தான் அப்படின்னு குறிப்புகள் சொல்லப்படுது. அப்போ தானம் உயர்ந்தது, தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு. இங்கே இந்த பாடல் பாருங்கள், அழகான பாடல். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊட அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கலலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அழகான பாடல். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அம்பரமேனா உடைன்னு அர்த்தம். மக்களுக்கு தேவையான ஆடைகளை தானமாக கொடுக்கக்கூடியவன், தண்ணீர் பந்தல் வைத்து தண்ணீரை கொடுக்கக்கூடியவன், உணவில்லாததற்கெல்லாம் சோறுனா உணவில்லாததற்கெல்லாம் உணவை அளிக்கக்கூடியவன், என்னுடைய தலைவன் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு தன்னுடைய மாமனாரை எழுப்புறான் ஆண்டாள் வீட்டுக்குள்ளே போயிட்டு. அம்பரம் அப்படின்னா உடைன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 17வது பாடலோட சிறப்பு என்னென்னா, மார்கழி 17 உடைகளை தானமாக கொடுத்தோன்னா உங்களுடைய வாழ்வு உயரும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லி வச்சுருக்கான். அடுத்த வரி பாருங்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொடியுடை போன்ற பெண்களுக்கெல்லாம் தலைவி போன்றவளே, கருணை உள்ளம் கொண்டவளே, யாதவ குலத்துக்கெல்லாம் தலைவியே, எம்பெருமாட்டி யசோதாயே அறிவுராய், எங்களுக்கெல்லாம் தலைவி போன்றவளே. என் மாமியாரை எழுப்புறா, நீனும் எழுந்துரு அப்படின்னு எழுப்புறான். அடுத்தது பாருங்கள். அம்பரம் ஊட அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அம்பரம்னா இந்த இடத்துல வானம்னு பேர். ஊட அறுத்துன்னா வானத்தின் நடுவே பிளந்து
தன்னுடைய பெரிய உருவத்தினால் இந்த உலகத்தை அளந்தான் இல்லையா, வாமன வேடம் போண்டு. அப்படிப்பட்ட உம்பர் கோமானே, கண்ணபிரானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு கண்ணபிரானை எழுப்புறான். அடுத்தது பாருங்க, செம்பொர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். செம்பொர் செம்மையான தங்கத்திலான கழலை காலில், வீரக்கழலை காலில் அணிந்திருக்கக்கூடியவன், செல்வா செல்வம் மிகுந்தவன், பலதேவா பலம் மிகுந்தவன். யாருன்னா பலதேவன் பலம் மிகுந்தவன். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், நீனும் உன் தம்பி உறங்குங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த பாடல் வருது. என்ன நம்மளாம் எழுப்ப வந்திருக்க, ஏன் உறங்கு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். ஏன் உறங்குன்னு சொல்கிறான்னா, நம்ம வீட்டில் அம்மாட்ட வந்து பையன் சொல்லுவான், அம்மா நான் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டிவி பார்ப்போம்மா தினமும் அப்படின்னு. உடனே அம்மா சொல்லுவான், நல்லா டிவி பாரு, காலையில் 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம், காலைல 7 மணிக்கு ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போயிடலாம், நல்லா பாரு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ பார்த்தன்னா இது பண்ண முடியாது, சரியாக பள்ளிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், பார்க்காதன்னு சொல்கிற அர்த்தம். அதே மாதிரி தூங்குன்னா தூங்காத, 2 பேரும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவது போல் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு.